ஹாய் வியூவர்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோட்டோஸை நீங்கள் பாருங்கள். இதுக்கு பேர் என்ன? இது உங்கள் காரில் இருக்கா? இதனால் என்ன யூஸ் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் அழகுக்காக இருக்கா, இல்லை இதுக்கு பின்னாடி சயின்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கீங்களா? இது என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்கா ஸ்பீட். நான் உங்கள் எம்எஸ்வி. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பாட்டோட நேம் வந்து ஸ்பாய்லர். என்னடா பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் இதுக்கு பேர் வந்து ஸ்பாய்லர்னு வச்சுருக்காங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், இந்த ஸ்பாய்லர் என்ன பண்ணும் அப்படின்னா ஏர் ஃப்ளோவை ஸ்பாயில் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இதுக்கு ஸ்பாய்லர் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. இப்போது இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பெர்னாலிஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பெர்னாலிஸ் பிரின்சிபல் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெயிட்டான பொருள் வந்து ஐடியலாக இருக்கும்போது அதில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதே பொருள் ஃப்ளோவில் இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ ஹை ஸ்பீடு இருக்குது அப்படின்னா அங்கே லோ ப்ரெஷர் அப்படின்னு திங்க் பண்ணிக்கோங்க. லோ ஸ்பீடு அப்படின்னா ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏர் ஃப்ளோவை பார்த்துட்டோம். இப்போ ஒரு கார் வந்து வேகமாக போகும்போது அங்கே இருக்க ஏர் ஃப்ளோ வந்து என்ன கண்டிஷனில் இருக்கும், அந்த ஏர் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுமா, அதோட ரூட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த டயக்ராமை பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு காரை நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு கார். ஸோ இது வந்து ஒரு கார். இப்போ கார் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, ஓகேங்களா? அப்போ ஏர் ஃப்ளோ என்ன ஆகும் அப்படின்னா எப்படி மூவ் ஆகும், இதெல்லாம் ஏர் ஃப்ளோ, மேலெலாம் ஏர் ஃப்ளோ மூவ் ஆகும். அதே மாதிரி பாட்டம்லேயும் ஏர் ஃப்ளோ இருக்கும், பாட்டம்லேயும் ஏர் ஃப்ளோ இருக்கும், ஓகேங்களா? ஸோ கார் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஏர் ஃப்ளோவை கிழிச்சிட்டு இப்படி மூவ் ஆகும்போது ஏர் ஃப்ளோ இப்படி போகும். இப்போ கார் ஹை ஸ்பீடில் போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ், வேக்கம் க்ரியேட் ஆகும், ஒரு வாய்டு. இந்த இடத்துல ஒரு வாய்டு க்ரியேட் ஆகும், அதாவது எம்டி ஸ்பேஸ். இங்கே வந்து ஏர் ஃப்ளோவே இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு சக்கிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த சக்கிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், காரை ட்ராக் பண்ணும், காரை பின்னாடி இழுக்கும்போது காரோட ஸ்பீடு கம்மியாகும். அட் த சேம் டைம்ஸ் வந்து காரோட மைலேஜும் கம்மியாகும். ஸோ இந்த ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் அஃபெக்ட் ஆகும். இது வந்து ஹை ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சொல்கிறோம், ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த காரை வந்து கீழே தள்ளி விடுற பிரின்சிபலும் இருக்குது. நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எம்டி ஸ்பேஸை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, எனக்கு வந்து இங்கே ஏர் ஃப்ளோ வரணும். இங்கே வந்து காற்று வந்து இந்த எம்டி ஸ்பேஸை, இந்த வாய்டை வந்து எனக்கு வந்து காற்று ஃபில் பண்ணணும். அப்படி ஃபில் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா காரை வந்து ட்ராக் பண்ணாது. அப்போது இந்த இடத்த ஏர் ஃபில் பண்ண நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடங்களில் ஸ்பாய்லர் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் ஃபிட் பண்ணுறேன், காரோட ஃபிட் பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்கான இமேஜும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்பாய்லரோட இமேஜ் வந்து காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏர் ஃப்ளோ சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போது இங்கே இந்த ஸ்பாய்லரில் பட்டு நேராக போகாது, ஏன்னா இங்கே ஸ்பாய்லர் இருக்குது. ஸோ அந்த ஏர் ஃப்ளோ வந்து இந்த ஸ்பாய்லரில் இடிக்குது. அப்படி இடிக்கும்போது இங்கே வந்து அந்த ஏர் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகும். இது வந்து இப்போ ஒரு கார் இருக்குது, இதுதான் பேக் சைடு ஆஃப் த கார் அப்படின்னா இப்படி ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இங்கே ஏர் ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகிற ஏர் என்ன ஆகும், இந்த இடத்த ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ டைரெக்டாக போகலை, அந்த ஹை ஸ்பீடில் ஏர் அப்படியே போகலை, இங்கே எனக்கு இடித்தோன்னா அது கொஞ்சம் மேல் நோக்கி இந்த வாய்டை வந்து ஃபில் பண்ணும்போது இந்த ட்ராக் ஃபோர்ஸ் வந்து வராது. இந்த ட்ராகிங் வரலை அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைலேஜ் வந்து மைலேஜ் ரெடியூஸ் ஆகாது. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பாய்லர்ஸை ஃபிட் பண்ணுறாங்க. இப்போது ஸ்பாய்லர்ஸ் ஏன், அது என்ன பண்ணுது, இந்த ட்ராக் ஃபோர்ஸு, இந்த வாய்டு, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது நான் ஒரு இமேஜ் வரைஞ்சி காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் இப்போ ஸ்பாய்லர் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. இப்போ டைப் ஆஃப் ஸ்பாய்லர் பார்த்திங்க அப்படின்னா
லிப் ஸ்பாய்லர் அப்படின்வாங்க. லிப் ஸ்பாய்லர் வந்து காரோட பின்னாடி இருக்கும், ரியர் ஸ்பாய்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஃப்ரண்ட் ஸ்பாய்லர்ஸ். ஸோ பின்னாடி மட்டும் நமக்கு ஏரை டிஸ்டர்ப் பண்ணால் போதுமா? இப்போ ஏர் வந்து பின்னாடி டிஸ்டர்ப் பண்ணுது, ஃப்ரண்ட்டில் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாட்டமில் போகிற ஏர் இருக்குது பார்த்தீங்களா, காருக்கு கீழே ஏர் ஃப்ளோ இருக்குன்னு அந்த டயக்ராமில் காமிச்சல, அது வந்து அதிகமாச்சு அப்படின்னா காரை வந்து கவிழ்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எனக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஃப்ரண்ட் ஸ்பாய்லர் போனட்டுக்கு கீழே அந்த வீலுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஏர் டேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, அதை ஏர் டேம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ ஃப்ரண்ட் ஸ்பாய்லர். ஸோ லிப் ஸ்பாய்லர், அதை ரியர் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லலாம், ஏர் டேம் சொல்லலாம். இன்னொன்று விங்ஸ். இந்த விங்ஸ் என்னன்னா ரொம்ப ஹை ஸ்பீடு இந்த ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லிப் ஸ்பாய்லர் அப்படின்னா என்ன, விங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஷியேஷனை இப்போ ஒரு இமேஜில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்பாய்லர் அப்படிங்கிறது கார் பாடியோட கனெக்ட் ஆகியிருக்கும், ஒட்டி இருக்கும். ஓகேங்களா, விங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி மேல் நோக்கி வைக்கிறோம். இந்த விங்ஸ் எதுக்கு அப்படின்னா ஹை ஸ்பீடு கார், லிட்ரலி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதற்கு தான் வந்து நம்ம இந்த விங்ஸ் வைப்போம். இந்த விங்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஏர் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணி கீழே அந்த ஸ்பாய்லருக்கு கொண்டு வந்து அந்த வாய்டை ஃபில் பண்ணும். இதே இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீட் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்பாய்லர் அப்படின்னு வைப்பாங்க. இந்த ஆக்டிவ் ஸ்பாய்லர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த விங்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் லிஃப்ட் ஆகும், டவுன் ஆகும், அதோட டைரக்ஷனை மாற்றிக்கும். இதை வந்து ஆக்டிவ் ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஸ்பாய்லர்ஸோட கான்செப்ட். இந்த ஏர் டேம் சொன்ன பார்த்தீங்களா, ஏர் டேம் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ஸ்பாய்லர். ஸோ வண்டி மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டு கீழே இருக்கும், அங்கேயே வந்து என்ன ஆகும் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி கவிழாது, கார் வந்து ஹை ஸ்பீடில் கவிழாது. இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ டைப் ஆஃப் ஸ்பாய்லர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதை தாண்டி வோர்டெக்ஸ் ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதுக்கான இமேஜையும் வந்து நான் இப்போ டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வோர்டெக்ஸ் ஜெனரேட்டர் வந்து இட்ஸ் அ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கார் ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அகைன் ஏர் ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணி அதை ஸ்பாய்லருக்கு கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு ஸ்பாய்லருக்கு உங்களுக்கு அதிகமான ஏர் வந்து இதனால் கிடைக்கும். அந்த ஸ்பாய்லரில் படும்போது உங்களுக்கு அந்த வாய்டு ஸ்பேஸ் வந்து இன்னும் சீக்கிரம் ஃபில் ஆகும். அப்படி ஃபில் ஆகும்போது உங்களுக்கு வந்து காரோட ஸ்பீடு வந்து இன்னும் அதிகமாகும். ஏன்னா அங்கே சக்கிங் ஃபோர்ஸ் ட்ராக் இருக்காது. அப்போ காரோட ஸ்பீடு வந்து அங்கே டிஸ்டர்ப் ஆகாது அண்ட் மைலேஜும் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு வார்டெக்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஹை ஸ்பீடு கார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற கார்ஸில் மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 80 தான். அதிகபட்சம் இனோவா மாதிரி வண்டினா உங்களுக்கு வந்து ஒரு 100ல் போகலாம். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்விஃப்ட்டோ பஞ்சோ இந்த மாதிரி கார்லாம் நீங்கள் எப்போ 100 கிராஸ் பண்ணுறீங்களோ அப்போயே வந்து உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த grip இருக்காது. ரோடுக்கும் டயருக்கும் இருக்க grip இருக்காது. வண்டி லைட்டாக ஷேக் ஆகும், மிதக்கிற மாதிரி. நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் ரிஸ்க், அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட ரோடு அண்ட் நம்மளோட வெஹிக்கிள் வந்து 80ல் போகிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பீடெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் நார்மலாகவே 100 கிலோமீட்டர் ஸ்பீடை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டயர் grip இருக்காது. உங்களுக்கு வண்டி ஷேக் ஆகிறது உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த வண்டி மூவ் ஆகாமல் கவிழாமல் இருக்க தான் இந்த ஏர் டேம் யூஸ் பண்ணுறாங்க. பின்னாடி ஸ்பாய்லர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஏர் டேம்னால் என்னன்னு சொல்லியாச்சு, ஸ்பாய்லர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன். எத்தனை ஸ்பாய்லர்ஸ் இருக்குது, அதோட வெரைட்டி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். சேம் இந்த கான்செப்டை பற்றி நம்ம வந்து டெப்த்தாக பேசணும்னா இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா எல்லாராலையுமே இதை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த கான்செப்டை ரொம்ப எவ்வளவு எளிமையாக பேச முடியுமோ பேசியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன்ஸ் அண்டு ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான கான்செப்ட் பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பேசுவோம். தேங்க்யூ.